கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்கு. இன்றைக்கி மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. தீபா வந்து ஃபோனை போட்டு சிதம்பரத்தை வந்து கண்ணாப்பண்ணா திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சிதம்பரம், நீலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, எந்த தைரியத்தில் வந்து நீ வந்து என்னை திட்டுற லெவலுக்கு வளர்ந்துட்டியா, உன்னை வந்து ஜஸ்ட் லைக் தட்டு வந்து நான் தூக்கி எரிஞ்சிருவேன் தெரியுமா கார்த்தி வாழ்க்கையிலேருந்து, உன்னால் ஆனதை பார்த்துக்க. சரி, இந்த காமெடி பேசுகிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஒழுங்கு மரியாதையாக என் கம்பெனிக்கு நீ வந்து பாடுவியா மாட்டையா? போனால் போகுது, ஏழை பொண்ணாச்சே, உனக்கு வந்து உதவி செய்யலான்னு நினச்சா நீ வந்து என்னையை எதிர்த்து பேசுகிற லெவலுக்கு வந்துட்டியா அப்படின்னோன்னே, நீ பாடுவியா மாட்டையா அப்படின்னா முடியவே முடியாது, உன் கம்பெனிக்கு பாட முடியாதுன்னு தீபா கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. அப்போன்னு பார்த்து சிதம்பரம் சொல்கிறாங்க, உன்னால் எந்த காலத்துலேயும் உண்மையை சொல்லவே முடியாது. ஏன்னா நீ வந்து உன் வாழ்க்கை வந்து சீட்டு கட்டு மாதிரி, கரெக்டாக ஒரு சீட்டை இந்த பக்கம் உருவினாலும் நீ விழுந்துருவ, வாழ்க்கை அந்த பக்கம் விழுந்தாலும் விழுந்துருவ, பார்த்து ஜாக்கிரதையாக பேசு, உனக்கு இருக்கிற ஒரே வழி எனக்கு பாடுறது மட்டும்தான் அப்படின்னோன்னே, உன் கம்பெனிக்கு பாட முடியாதுன்னு சொன்னோன்னே, உன்னை எப்படி பாட வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க தீபா. தீபா வந்து அங்கே ரூமில் வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மீனாட்சி வந்துடுறாங்க. ஏன் தீபா எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்க, வா விளாடலாம், பாட்டி அடுத்த கேம் விளாட்றதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னோன்னே, இல்லை எனக்கு இப்போ விளாட்ற மூடே இல்லை, ஏன் அருணுக்கு வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு நினச்சிக்கிட்டியா, அது ஒன்றால் நடக்கலை, அது தற்செயலாக நடந்துச்சுன்னு நினச்சிக்க அப்படின்னா, அது எப்படி என்னால் நடக்கலைன்னு சொல்ல முடியும், நான் பாடாமல் இருக்கனால தானே சிதம்பரம் இப்படி பண்ணி விட்டுட்டான் அப்படின்னோடனே, அது மட்டும் இல்லை மேற்கொண்டு இப்போ வேறு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நம்ம கார்த்திகிட்ட உண்மையை சொல்கிறது தான் நல்லது, நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி போயிடுறாங்க. சரி, நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னான்னு தீபாவை அங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. மீனாட்சி வந்து இந்த விஷயத்தை தீபா வந்து வரமாட்டேங்கிறாங்க விஷயத்தை வந்து கார்த்திகிட்ட சொன்னோன்னே, கார்த்திக் இங்கே வந்து தீபா கிட்ட பேசுகிறாங்க. என்ன ஆச்சு தீபா, ஏதோ தலைவலின்னு சொன்னீங்களாமே, வேணா டாக்டர்கிட்ட போயிட்டு வரலாமா அப்படின்னு கார்த்திக் கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், அருணுங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா, அண்ணனே சரியாகி அடுத்த கேம் விளாட்றதுக்கு வந்துட்டாங்க, நீங்கள் இன்னும் ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் எனக்கு மனசே சரியில்லை, கொஞ்சம் அப்புறம் நான் வரேன் அப்படின்னோன்னே, சரி எங்கள் கூட இருக்கிறதுக்கு பிடிக்கல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு தெரியும் தீபா நீங்கள் இப்படி சொன்னால் தான் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க அப்படின்னு கையை கொடுக்குறாப்புல கார்த்திக் கையை பிடிச்சி கை கோர்த்து இப்படி அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வர்றதை வந்து அபிராமி அம்மா பார்த்துட்டு வழக்கம் போல் கடுப்பாக்குறாங்க. அப்புறம் வந்து டேபிளில் வந்து இது மீனாட்சிக்கு வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, தீபா வந்து ஏன் இன்னும் வந்து ஒரு விசேஷமும் ஆகலை அப்படின்னு கேட்டோன்னே, என்னத்தை சொல்கிறது, அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இப்படிலாம் யோசிச்சா எப்படி அப்படின்னு மீனாட்சி வந்து மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கார்த்திக் தீபாவும் ரெஸ்டாரண்ட்டில் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சீன் செம்ம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்ன தீபா சாப்பாடு நல்லா இருக்குல்ல இந்த ரெஸ்டாரண்ட்டில், ஆமாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த செகண்டே ஓடி போய் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்திக் வந்து இப்போ பதட்டத்தில் போய் நிற்கிறாப்புல, என்னாச்சு அப்படின்னோடனே, அது ஒன்றும் இல்லை சார், ஏதோ ஒரு ஆயில் ஒத்துக்கல போல் அப்படின்னு சொன்னோன்னே, சரி வந்து உட்காருங்க தண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. தீபா வந்து உடனே வந்து பாட்டி வந்து விசாரிக்கிறாங்க, என்ன தீபா எப்போ விசேஷம் ஏதாவது இருக்கும் போலையே அப்படின்னு சொன்னான்னா, கார்த்திகை வந்து அந்த பக்கமாக போனதுனால வந்து கேட்டோன்னா, அதெல்லாம் ஒன்றும் பதிலே சொல்லாமல் போகிறாளே அப்படின்னு பாட்டி வந்து ஒரே யோசனையிலேயே இருக்காங்க. மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, நிச்சயமாக விசேஷமாக தான் இருக்கும், அபிராமிக்கு ஃபோனை போட்டு சொல்லு, வர சொல்லு கீழே அப்படின்னோன்னு, பாட்டி அவங்க 2 பேரும் இன்னும் சேர்ந்து வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே வந்து நீங்கள் எப்படி சொன்னால் அப்படின்னோன்னா, அதுக்கப்புறமேட்டுக்கு நடந்தது அபிராமி பண்ணது எல்லாமே எல்லா விஷயமும் கார்த்திக் தீபாவை பற்றி சொன்னோன்னா, இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி வந்து ஒரு ஐடியா பண்ணி அந்த பாலில் வந்து ஒரு இதை வந்து கலக்கிறாங்க. அதை வந்து யார் மூலமாக கொடுக்கலான்னொன்னா, கரெக்டாக வந்து நம்ம மேனேஜர் மூலமாக கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. மேனேஜரை கூப்பிட்டு இந்த ஐடியா எல்லாத்தையும் சொன்னோன்னே, என் பாஸுக்காக இது கூடவா பண்ண மாட்டேன், நானே பண்ணுறேன், வெயிட்ரு யார்ட்டையாவது கொடுத்தா வந்து அவங்க சொதப்பிடுவாங்க, நானே பண்ணுறேன், வெரி குட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, தீபாவை அழைச்சிட்டு வந்து கார்த்தி வந்து இந்த பக்கம் ரூமுக்கு வராங்க. வந்தோன்னே வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு தண்ணி கொடுக்குறாங்க. நான் வேணால் ஜூஸ் எதாவது வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டோன்னா, இல்லை சார் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போய்டும், நீங்கள் போய் விளையாட்டை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை பரவாயில்ல நான் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னா, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் சார், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னோடனே கார்த்தி அங்கேருந்து கிளம்பி வராங்க. கரெக்டாக வந்து மீனாட்சிக்கு வந்து ஐடியா பண்ணிடுறாங்க. பால் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக கலந்து கொடுக்குறாங்க நம்ம மேனேஜர்கிட்ட. மேனேஜர் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்ட்டு போகிறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் பாலை கொடுக்க சொன்னால் கார்த்திகிட்ட அதை விட்டுட்டு கதையாக பேசிக்கிட்டு இருக்கான் பாரு, பாலை மட்டும் கார்த்திகிட்ட தப்பாக கொடுக்கட்டும், அப்புறம் அவனை வச்சுக்கிறேன் மேனேஜரை, ஒரு அடி அடிக்கிறதுல காது கொயின்னு ஆகட்டும் அப்படின்னு பாட்டி திட்டிகிட்டு இருக்காங்க.
கரெக்டாக பார்த்து வந்து மேனேஜர் வந்து கரெக்டாக வந்து கார்த்திக் வந்து பாலை கொடுத்துட்றாங்க. முடிச்சாச்சா அப்படின்னோடனே இங்கே வந்து தம்ஸ் அப் காட்டுறாங்க. பாட்டி வந்து அப்பாடா கொடுத்துட்டான்ல ஒரு வழியாக அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து ஃபோனை போடு தீபாக்கு அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி சொன்னோன்னே ஃபோனை போடுறாங்க. ஆமாம், இன்னி ஒன்றும் கவலைப்படாத, உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது எல்லாமே இன்றைக்கே நடக்கும் அப்படின்னோடனே என்னக்கா சொல்கிறீங்க, அதெல்லாம் உனக்கு புரியாது, கார்த்தி இப்போ வருவாப்பில், நடக்க வேண்டியது எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும், வாழ்க்கையை தோங்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. தீபா வந்து அங்கே வந்து ஃபோனை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க ஒன்றுமே புரியாமல் பாட்டு வந்து ஓ மேலே ஒரு கண்ணுங்கிற மாதிரி அந்த சாங்கை வந்து பாட்டு டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து கார்த்தி வந்து இந்த ரூம்குள்ளே வந்து என்டர் ஆகுறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் வந்து சிதம்பரம் வந்து ஐடியா பண்ணுறாங்க. என்னை வந்து நீ இப்படி பண்ணிட்டேல, உனக்கு வந்து இதை விட பெரிய அடி கொடுக்கணுன்னா கார்த்திகை கை வச்சாதான் ஆச்சு அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காப்புல நம்ம சிதம்பரம். இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து அதே சமயத்தில் வந்து அருண் வந்து இங்கே பாருங்கள், ஒழுங்காக நீச்சல் கற்றுக்கங்க, நீச்சல் கூட கற்றுக்காமல் இருந்தீங்கன்னா எப்படிங்க, அதனால தான் உங்களுக்கு இதுவாச்சு, இனிமேல் வந்து எல்லா விஷயங்களும் வந்து கார்த்தியில் எல்லாரும் குடும்பத்தை தெரிஞ்சு வச்சிருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.